அனைவருக்கும் வணக்கம். காவல் நிலையத்தில் புகார் அளிப்பது எப்படி? அதை பத்தி இப்ப பார்க்கலாம். அதாவது ஏதேனும் ஒரு குற்றம் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கோ, உங்க குடும்பத்தினருக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ, நண்பர்களுக்கோ ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது அப்படின்னா, உடனடியா அருகில் உள்ள காவல் நிலையத்துல நீங்க எழுத்து மூலியமா புகார் அளிக்கணும். அந்த புகார் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால அந்த புகார் பார்த்தீங்கன்னா, கூடுமான வரை முக்கியமான சங்கதிகளை சுருக்கமா சொல்லியிருக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஒரு ரஃபா ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. அது மாதிரி முடிந்தவரை இந்த தேதியில் 24/4/2023 தேதி மதியம் சுமார் 1 மணி அளவில் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லணுங்க. இப்போ நான் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போயிட்டு இருந்தேன், இல்லை அது மாதிரி ஒரு விபத்து வழக்கு அப்படின்னா அந்த மாதிரி குறிப்பிட்டு இடத்த தெளிவாக நீங்கள் சொல்லணுங்க. அது மாதிரி புகார் பார்த்தீங்கன்னா முடிந்தவரை அதாவது நேரம் இருக்கணும். அதாவது தேதி, நேரம், இடம், யார் செய்தார்கள், முடிஞ்ச வரைக்கும் அவங்க பேர், அவங்க அப்பா பேர், முகவரியோட நீங்கள் அதில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் புகாரில். அதாவது இந்த ஊரை சேர்ந்த இவருடைய மகனான, இல்லை இவருடைய கணவர், இல்லை இவருடைய மனைவி, அந்த மாதிரி, இல்லை இவருடைய மகன், முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்கள் அதை சொல்லுங்கள். அது ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த காவல் நிலையத்தில் ஒருவேளை உங்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னா, காவல் நிலையத்தில் போயிட்டு நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, நான் சொல்கிறேன், எனக்கு புகாரை தயாரித்து கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்கு புகாரை தயாரித்து கொடுக்கணும். அந்த புகாரை நீங்கள் படிக்க கேட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கையெழுத்து போடலாம். கையெழுத்து போடாமல் அது புகார் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது காவல்துறை அதிகாரிகள் வற்புறுத்தி இல்லை வேறு மாதிரி ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் கையெழுத்து போட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் நான் சொல்கிறேங்க. முடிந்தவரை உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வைத்தே நீங்கள் புகாரை தயாரிப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஆளாக இருப்பார், ஒரு அரசியல்வாதிகள், ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய செல்வாக்காக இருந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது உங்களுக்கு எதிரான ஒரு புகாரை, அவர்களுக்கு ஆதரவான ஒரு புகாரை காவல்துறை அதிகாரிகள் தயாரிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் வீட்டிலே மகனோ மகளோ குழந்தைகளோ மாமன் மச்சான் யாராவது எழுத படிக்க தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்களே அதை கூடுமான வரை நீங்களே தயாரிங்க. இந்த புகாரை நீங்களே எழுதுங்க. ஸோ அதுதான் சிறப்பான ஒரு புகாராக இருக்கும். அந்த புகாரை காவல் நிலையத்தில் நீங்கள் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த புகார் ரசீது முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் சொல்லுவாங்க, சமுதாய பணிப்பதிவோடு. இப்போ புகார் ரசீது, புகார் மனு ரசீது, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, ரசீது கொடுப்பாங்க. அதில் என்னென்னா புகார் கொடுக்கப்பட்டது, அதுக்கு ஒரு நம்பரும் இருக்கும். அது ஏதோ ஒரு எண் போட்டுப்பாங்க, 144/2023. அதில் உங்களுடைய பெயர், அதை எந்த தேதியில் புகார் கொடுத்தீங்க, நேரம், யாருக்கு எதிராக கொடுத்தீங்க, தன்மை என்ன, புகாரின் சாராம்சம், அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புகார்தாரின் கையொப்பா, அங்கே மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரியின் கையொப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎச்ஆர் இருக்கும். ஸோ இதை காவல் நிலையத்தில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த காவல் நிலையத்திலையும் புகார் மனுக்கான ரசீதை கொடுக்கறதே கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா புகார் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்காருவதற்கு சேர் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா சேரே கொடுக்கறது கிடையாது. அது மாதிரி நிறைய மனித உரிமை மீறல்கள் நீ காவல் நிலையத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி புகார் பார்த்தீங்கன்னா இந்த புகாரே நல்லா இல்லை, வேறு புகார் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலைக்கழிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, காவல் நிலையத்தில் போகும்போது தனியாக போகாதீங்க. முடிந்தவரை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கூட கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு சொந்த பந்தம் யாராலும் ஒரு பெரிய ஆள் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ யாரும் ஊரில் யாரும் வரமாட்டாங்க, உங்களுக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க. அப்போ ஒரு சமூக ஆர்வலர் உங்கள் பகுதியிலையோ இல்லை பக்கத்தூர்லையோ வேறு யாராவது சமூக ஆர்வலர்கள் நீங்கள் அழைச்சிட்டு போய் நீங்கள் புகாரை கொடுக்கலாம். இல்லைனா உங்கள் வீட்டில் யாரையாவது கூப்பிட்டு போங்க. எனக்கு நீங்கள் காவல் நிலையம் போனீங்கன்னா ஒரு பெரிய ஆளை கொண்டு உங்கள் மேலே கஞ்சா கேஸ் போடுவாங்க, ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டு உங்களை உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் யாரையாவது ஒருவரை நீங்கள் கூப்பிட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லிட்டு போங்க, இந்த மாதிரி நான் காவல் நிலையம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, ஒரு திடீர்னு ஏதாவது உங்களை காவல் நிலையத்தில் உள்ள வச்சு உங்களை அடித்தோ மிரட்டியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா நீங்கள் உடனடியாக ஒரு எஸ்பியை பார்க்கலாம், டிஎஸ்பியை பார்க்கலாம், ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கலாம், அல்லது இன்னும் இப்போ நிறைய வழி இருக்குங்க. சமூக ஆர்வலரை போய் பார்க்கலாம். அது மாதிரி ஒரு இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு கட்சி சார்ந்தவருக்கானா அவர் எதிர்கட்சி, அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கட்சி இருக்கும் அப்படின்னும்போது அந்த கட்சி தலைவர்களை போய் சந்திச்சுக்கலாம். அது மாதிரி ஒரு 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 இதுக்கு சொல்கிறேன். அதனால் காவல் நிலையத்தில் போகும்பொழுது புகார் கொடுக்கும்பொழுது நீங்கள் இது மாதிரி, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் காவல் நிலையத்தில். இன்றைக்கி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி எல்லா காவல் நிலையத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கணும். ஆனால் அதை கண்காணிக்கிறாங்களா? அது மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும்போது சிசிடிவி கேமரா வேலை செய்யலை, ஏதோ ஒன்று 1000 சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு சில வழக்கில் தான் அதாவது நடவடிக்கை எடுப்படுகிறது. ஆனால் உண்மையாக அவங்க தண்டிக்கப்படுறாங்களா அப்படின்னா ரொம்ப 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 குறைவு. அது அது ரொம்ப வருத்தத்தக்க. நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் சட்ட ஆட்சி என்னென்னமோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்.
ஆனால் வந்து இன்றைக்கி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ₹1 லஞ்சம் வாங்காமல் இது வரைக்கும் நான் ஒரு 2000 புகார்கள் வந்து தயாரித்து கொடுத்துருப்போம். நம்ம தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் மூலியமாகவோ இந்த மாதிரி தொலைபேசி மூலிமா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து அந்த புகாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசீதே கொடுக்கறது கிடையாது. நாளைக்கு வா, சிஸ்டம் சரியில்லை, ஆள் இல்லை, எஸ்ஐ இல்லை, இன்ஸ்பெக்டரை கேட்கணும், மேலதிகாரியை கேட்கணும், நீ சாதாரண ஆளாக கொடுத்துக்கிற பெரிய ஆள்ப்பா, நாளைக்கு பிரச்சனைனா என்ன, இது மாதிரி பல காரணங்கள். இது மாதிரி காரணங்கள் இன்னும் சில காரணங்களும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, கணவன் மனைவியாக இருப்பாங்க, இல்லை உங்கள் மகன் தந்தை மகன் உறவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளை சிஎஸ்ஆர் தான் போட்டு கொடுக்க சொல்கிறேன், எஃப்ஐஆர் போட சொல்லலை. ஒருவேளை வந்து கொடுமையான குற்றம், ஒரு கொலை நடந்திருக்கலாம், கொலை, கற்பழிப்பு, இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும்போது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை கண்டிப்பாக பதிவு செய்வாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நீங்கள் கூகுள்லேயே தட்டி பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு போலீஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எஸ்பி, உங்கள் எஸ்பியோ இல்லை வந்து மேலதிகாரி டிஎஸ்பியோ, இவங்களோட மேலதிகாரிகளுடைய டிஜிபி வரைக்கும் கூட அதில் என்ன இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட தொடர்ந்து ஃபோனில் பேசலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு கொடூரமான குற்றம் நடந்திருக்கு, காவல் நிலையத்துக்கு போகிறேன், இது வந்து புகார் கொடுக்காதீங்க, இல்லை வந்து நான் ஏதோ பணம் கொடுக்குறேன், இல்லை வந்து புகார் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், இது கிடைக்காது, ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் வாங்கிக்கோங்க, இல்லை வந்து என்னை மிரட்டுறாங்க, வந்து நீங்கள் வந்து கேஸ் கொடுத்தா குடும்பத்தோட கொண்டுன்னு மிரட்டுறாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனையோ நீங்கள் வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதிகாரிகளும் ஒரு அதிகாரி வந்து கண்டிப்பாக வந்து சம்மந்தமாக வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ உடனடியாக நமக்கு நீதி கிடைக்கும். அப்போ அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பொழுது, அதாவது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் பிரிவு 154 உட்பிரிவு 1. ஸோ இதுதான் வந்து முதல் தகவல் அறிக்கையை பற்றி சொல்லுது. உங்களுக்கு வந்து அந்த 154 உட்பிரிவு 2 பார்த்தீங்கன்னா அந்த முதல் தகவல் அறிக்கையோட நகல் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்கணுங்க. எஃப்ஐஆர், அதாவது எஃப்ஐஆர் காப்பியும் உங்களுக்கு கொடுக்கணும். என்ன புகார், நீங்கள் கொடுத்த புகார் தான் வந்து எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம சட்டத்திலே சொல்லியிருக்கு. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு காவல் நிலையங்களை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே முதல் தகவல் அறிக்கை கொடுக்கறதே கிடையாது. சிஎஸ்ஆரே கொடுக்கறது இல்லை. அப்புறம் எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து இன்னும் சில அப்படி இப்படி அதெல்லாம் செஞ்சு, இல்லை அதுக்கு ரெக்கமெண்டேஷனை போய் அதுக்கப்புறம் தான் அந்த முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்கிறேன். சிஎஸ்ஆர் போடுறதுக்கே இங்கே தலைவலியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. எஃப்ஐஆர்னால் சொல்லவே வேணாம். அப்போ அந்த காப்பியவும் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டால் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லலாம், காவல் நிலையம் உங்கள் நண்பர்கள்னு சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்னென்னா காவல் நிலையங்களால் தான். ஏராளமான மனித உரிமை மீறல்கள், சட்ட மீறல்கள், சமூக விரோத செயல்கள்லாம் வந்து துணை போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ ஒரு புகார் கொடுக்குறீங்க, அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்கள் நேர்மையானவரா, லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா புகார் காவல் நிலையத்தில் கொடுங்க, 2 புகாராக எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு புகாரை வந்து நேராக போய் கொடுங்க, இன்னொரு புகாரை அப்படியே நான் காவல் நிலையத்தில் போய் குறிப்புன்னு போட்டுருங்க. கீழே குறிப்பு, காவல் நிலையத்தில் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இந்த அதிகாரிகிட்ட கொடுத்தேன், எனக்கு வந்து என்னுடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்கல, சிஎஸ்ஆர் பதிவு பண்ணல, எனக்கு மனு ரசீது கொடுக்கல, அதனால் வந்து நான் பதிவு தபால் அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அதே காவல் நிலையத்துக்கு, தாலுக்கா காவல் நிலையம் அப்படின்னா ஸோ அந்த தாலுக்கா காவல் நிலையம் காவல் ஆய்வாளர் அதே தான் போடுங்க, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அவருக்கே எந்த காவல் நிலையத்தில் நீங்கள் கொடுத்தீங்களோ அதே காவல் நிலையத்துக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சி விடுங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புகார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை பெற்றுக்கொண்டதுமே சிஎஸ்ஆர் போட்டுருவாங்க. ஸோ விசாரணை வந்து கண்டிப்பாக ஆரம்பமாக. அதனால தான் எப்பயுமே 2 புகார் எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு புகாரை வந்து நேராக போய் கொடுத்துடுவாங்க. ஸோ பொதுவாக ஒரு சம்பவம் நடந்ததும் பார்த்தீங்கன்னா நேரடியாக கொடுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி வந்து ஒரு பொதுவான ஒரு நடைமுறையாக இருக்குது. அதனால் நேரடியாக ஒன்று கொடுத்துட்டு உடனே ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சி விடுங்க. ஸோ ரிஜிஸ்டர் போஸ்ட் ஆனால் உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக அவங்க சிஎஸ்ஆர் போட்டு வச்சுருவாங்க. ஸோ விசாரணை வந்து ஆரம்பமாகும். அதன் பிறகு வந்து முதல் தகவல் பதிவு செய்வதற்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதிவு பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை 154 சப்கிளாஸ் 3, அது 154 குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 154 பிரிவு 3 உட்பிரிவு 3 படி பார்த்தீங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த புகாருடைய சாராம்சம், இந்த மாதிரி இந்த தேதியில் இந்த மாதிரி இந்த குற்றம் நடந்துச்சு, இது சம்மந்தமாக வந்து இந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன், நடவடிக்கை எடுக்காதனால ஐயா அவர்களுக்கு வந்து முறையீடு செய்கிறேன், மேல்முறையீடு செய்கிறேன், என்னுடைய புகார் மனு மீது சட்டப்படி நடவடிக்கை எதிர்களை தண்டிகள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன், இத்துடன் நான் வந்து இந்த காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் நகல் வந்து இணைத்துள்ளேன்னு சொல்லிட்டு அதோட இணைச்சி நீங்கள் வந்து எஸ்பிக்கு வந்து ஒரு புகாரை கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படியும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா
நீங்கள் வந்து குற்றவியல் நடுவர், நீதித்துறை குற்றவியல் நடுவர், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ட ஒரு பெட்டிஷன் போடலாம். இந்த மாதிரி வந்து அதில் வந்து சாதாரணமானது, அது வந்து நம்ம வந்து ஒன்றும் பெரிய இதில்லை. நீதிமன்றத்தோட பேர் போட்டு யாரோ நம்மளுடைய போனால் நம்மளுடைய பெயர், முகவரி, அட்ரஸை போட்டு இந்த பக்கத்தில் புகார்தாரர், அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிர் போட்டு அது மாதிரி யார் யாரோ நமக்கு வந்து என்னென்னா காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா காவல் உதவியாளர், இல்லைன்னா வந்து ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் யாரோ ஒருத்தர் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அலுவலர் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஸோ எஸ்ஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அது பொதுவாகவும் போடலாம், இல்லைனா வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் போலீஸ் அது எப்படி அது மாதிரி நம்ம போட்டு எஸ்ஐ போடலாம், அதை காவல் உதவி ஆய்வாளர் போடலாம். காவல் ஆய்வாளர் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, குற்றத்துக்கு தகுந்த மாதிரி, சாதாரண குற்றம் அப்படின்னா நம்ம உதவி ஆய்வாளர் போடலாம், கொஞ்சம் பெரிய குற்றம் அப்படின்னா ஆய்வாளர் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் 2 பேர் கூட போட்டு எதிர்மனுதாரில் சேர்த்து அது குற்றவியல் விசாரணை முறை சட்டம் 156 பிரிவு உட்பிரிவு 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதி முன்னாடி வந்து அந்த மனுவை வந்து, அதாவது காலையில் சொல்லுவாங்க 10:30 மணிக்கு கூப்பிடுவாங்க, பிராதுன்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த மனுவை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் போட்டணும். அதில் வந்து பிரமாண வாக்குமூலம் நம்ம அதில் வந்து வைக்கணுங்க. அது சம்மந்தமாக வந்து நீதித்துறை நடுவர் பார்த்தீங்கன்னா விசாரணை செய்து அவங்க புகாரில் வந்து முகாந்திரம் இருந்ததுன்னா சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா முதல் தவறுகளை பதிவு செய்ய வந்து உத்தரவிடுவாங்க. ஸோ அதன் பிறகு வந்து விசாரணை ஆரம்பமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு புகாரை வந்து ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பயணமாக இருக்கிறது. ஸோ எனவே வந்து நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு சமூக விரோதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை வச்சுக்கிட்டு அதை வந்து எளிமையாக எவ்வளோ பெரிய குற்றங்கள் செய்தாலும் பார்த்தீங்கன்னா எளிமையாக தப்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க குடும்பம் அவங்க இந்த மாதிரி கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் வந்து அது மாதிரி சமூக ஆர்வலர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து இந்த மாதிரி வந்து ஒரு மனித உரிமை மீறல், சட்ட மீறல்லாம் இருக்கிறது அப்படின்னா இதெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கும் பொழுது, எதிர்த்து கேட்கும் பொழுது தான் இது வந்து சட்டத்தின் ஆட்சி சிறப்பாக நடக்கும். ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க, ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுமையாக போராட வேண்டியிருக்கு. ஸோ நம்மளாம் வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாமர மக்கள், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏழை மக்களாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் அப்படின்னா ஸோ சமூக ஆர்வலர்கள்லாம் ஒன்றிணைந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது, வருத்தமாக இருக்குது. ஸோ எனவே வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அது மாதிரி வந்து நீங்கள் வந்து இணையதளம் மூலயமாகவும் நீங்கள் புகார் அளிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லார் வீட்லேயும் நீங்கள் நம்ம வந்து மாணவர்கள், நம்ம குழந்தைங்க இருக்காங்க, எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கா, அந்த வெப்சைட்டில் வந்து எப்படி புகார் கொடுக்கறது. ஸோ இதை பற்றி உங்கள் குழந்தைகிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே பார்ப்பாங்க. ஸோ குழந்தைகளே நம்ம தான் வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணுங்க. ஸோ நம்ம தான் வந்து படிக்காமல் இது மாதிரி கடுமையாக ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், பொது விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைகளுக்கு ஆர்வம் வரும். ஸோ நிறைய நம்ம படிக்கணும், நிறைய கற்றுக்கணும், வாழ்க்கையில் நிறைய முன்னேறணும் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருக்கணும். ஸோ அதனால் முடிந்த வரை உங்களுடைய குழந்தைகளை, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் அப்பா அம்மாவோ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட வந்து முதல்ல நம்புங்க. அவங்கள வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு விழிப்புணர்வோடு ஏற்படுத்துங்க. ஸோ இதை பாருப்பா, இதை எனக்கு சொல்லித்தாங்க, அது மாதிரி கேளுங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து நம்ம விழிப்புணர்வோடு இருந்தால் தான் நம்ம வந்து சாதிக்க முடியும், நமக்கு நீதியும் கிடைக்கும். ஸோ அதனால் எல்லோரும் விழிப்புணர்வோடு இருங்க, அப்போ தான் நமக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும். அடுத்த வீடியோவில் அதற்கு பிறகு எப்படி வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது, மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து கூடுதலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.